அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுக்கான முக்கிய அறிவுரைகள் நம்ம இந்த வீடியோல கொடுக்கிறோம். உங்களுக்கு முதல்ல மாணவர்களாகிய நீங்க தேர்வுக்கு முந்தின நாளே எல்லா பொருட்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பென் 2 பென்னு முக்கியமா நீங்க எடுத்துட்டு போகணும். எக்ஸாம் ஹாலுக்கு பென்சில், இரேசர், அந்த ஷார்ப்னர், ஸ்கேல்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு தேவையான எல்லாம் எடுத்துட்டு போகலாம். டிரான்ஸ்பரண்ட் பவுச் கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். எக்ஸாம் ஹால்ல கொண்டு போகலாம். அதுக்கும் பர்மிஷன் இருக்கு. கர்ச்சீஃப் வந்து ஒரு ஒயிட் கலர் கர்ச்சீஃப், வாட்டர் பாட்டில் அதெல்லாமே நீங்க கொண்டு போகலாம். ஓகே, முன்னாடி ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லியிருப்பாங்க 8:30 மணிக்கு வந்துருங்க, 8 மணிக்கு வந்துருங்க. அப்போ ஸ்கூல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்கூல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எக்ஸாம் ஹால்ல என்னென்ன பண்ணணும்ன்ற ப்ரொசீஜர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்கன்றதால நான் இப்போ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். என்னன்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 9:45க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல் வந்து அடிப்பாங்க. அந்த பெல் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாருமே எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடுவீங்க. 9:45க்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடுவீங்க. முதல்ல போனவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல நீங்க வந்து உங்க பேருக்கு நேரா கரெக்டா வந்து கையெழுத்து போடணும். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க வந்திருக்கீங்களா இல்லையான்றத அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் தான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப். அதனால 9:45க்கு நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே அப்போ அட்டெண்டன்ஸ் ஷீட்ல கையெழுத்து போட்டுருங்க. அடுத்தது வந்து 9:55க்கு ஒரு பெல் ஒன்று அடிப்பாங்க. அந்த பெல் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்டு வந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல இருக்கும். அந்த கவரை வந்து 9:55க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டர்ஸ் அதை கிளிப்பாங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அது யாருக்கிட்டயும் வாங்குவாங்க. நீங்க அது வந்து கரெக்டா இந்த 9:55க்கு எடுத்திருக்காங்களான்றதை நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 10 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. இந்த 10 மணிக்கு பெல் அடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஹால் சூப்பர்வைசர்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு ஹால்ல மொத்தம் 20 பேர் தான் நீங்க இருப்பீங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வரிசையா கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ 10ல இருந்து 10:10 வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம். இந்த 10 நிமிஷம் நீங்க பொறுமையா எதுவுமே சிந்திக்காம கொஸ்டின் பேப்பரை நல்லா வாசிச்சு பாருங்க. 1க்கு 2 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அந்த கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா நீங்க எழுதி இருக்கணும். அடுத்தது 10:10க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 10:10க்கு ஒரு பெல் அடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். அதுல வந்து உங்க போட்டோ, உங்க ஸ்கூல் நேம், நீங்க எக்ஸாம் சென்டர் நேம், ஓகேங்களா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கா, அங்க வந்து சீஃப் சூப்பரிண்டென்டென்ட் ஃபெசிமெயில் இருக்கா அப்படின்றது எல்லாமே நீங்க கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு உங்க ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் நீங்க கரெக்டா போடணும். அந்த 5 நிமிஷம் அதுக்கான ஒர்க் தான் உங்களுக்கு. திருப்பி மறுபடியும் சொல்ற நல்லா கேளுங்க. 10:10க்கு ஒரு பெல் அடிச்ச உடனே அந்த 5 நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட போட்டோ மாறுதலா இருக்கலாம். சம்டைம்ஸ் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். உங்க பேர் கரெக்டா இருக்கான்றது பாருங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 10:10ல இருந்து 10:15 வரையும் உங்களுக்கு இதுதான் வேலை. 10:15க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 10:15க்கு ஒரு பெல் அடிச்ச உடனே நீங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10:15க்கு வந்து பெல் அடிச்ச உடனே நீங்க வந்து பொறுமையா நிதானமா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ், அதாவது ஸ்கூல்ல நம்மளுக்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நல்லா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அந்த ஆர்டர்லயே எழுதுங்க. நீங்க சேஞ்ச் பண்ணி எதுவும் எழுத வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்கிற ஆர்டர் வைஸே நீங்க எழுதணும். எவ்ரி half an hour ஒரு பெல் அடிப்பாங்க. 10:15க்கு அடிச்சாங்கன்னா 10:45க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 10:45. அதுக்கப்புறம் 11:15க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 11:45, 12:15க்கு ஒரு பெல், 12:45க்கு ஒரு பெல். அது மாதிரி எவ்ரி half an hourக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க டைம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியா 1:10க்கு உங்களுக்கு வார்னிங் பெல், எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லிட்டு 1:10க்கு வந்து நம்மளுக்கு பெல் அடிப்பாங்க. நீங்க அதிகபட்சம் நீங்க இந்த 12:45 கூட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்க செக் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான ஒர்க். இந்த 1:10 அடிக்கும் போது வரை நீங்க கடைசியா எழுதவே கூடாது. மேக்ஸிமம் அதிகபட்சம் நீங்க 12:45க்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த 1:10 to 1:05 இந்த 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்க. திருப்பி பார்க்கக்கூடிய வேலை தான் உங்களுக்கு. நம்பர்ஸ் கரெக்டா போட்டிருக்கோமா, கொஸ்டின் நம்பர் கரெக்டா போட்டிருக்கோமா, ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல எல்லாமே கரெக்டா எழுதியிருக்கோமான்றதை எல்லாமே நம்ம கரெக்டா பார்க்கக்கூடிய வேலை தான் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ 1:10க்கு பெல் அடிச்ச உடனே 1:15க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஹால் சூப்பர்வைசர் பெல் அடிச்ச உடனே உங்க ஹால் சூப்பர்வைசர் வந்து உங்ககிட்ட பேப்பரை கரெக்டா வாங்குவாங்க. அது மாதிரி நீங்க கரெக்டா உங்க பேப்பரை கொடுங்க. சில பேர் மாத்தி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு பதிலாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே தவறுகள் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த தவறை நீங்க பண்ணாதீங்க. கரெக்டா எழுதி முடிச்ச உடனே ஆன்சர் ஸ்கிரிப்டை கரெக்டா கொடுங்க. 1:15க்கு முடிச்ச உடனே சைலண்டா வெளியே வந்துருங்க. எந்த ஒரு டிஸ்கஷனும் யாருக்கும் கிட்டயும் இந்த 1 மார்க் கரெக்டா, இந்த 1 மார்க் கரெக்டா அப்படின்றது எல்லாமே யாருக்கிட்டையும் எந்த ஒரு டிஸ்கஷனும் நீங்க பண்ண வேண்டாம்.
ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட தேர்வுக்கான முக்கிய அறிவுரைகள். இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.